நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். மீண்டும் ஒரு இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நாம் சகிப்புத்தன்மை மற்றும் நியாய தீர்ப்பு ஆகியவற்றை குறித்து பேசப்போகிறோம். சகிப்புத்தன்மை என்று சொல்லுகிற வேளையில உங்களுடைய கோபத்தை தடுப்பதாகும். நீங்கள் கடுமையான தீர்மானத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என தீர்மானித்திருக்கிறது, அல்லது காத்திருத்தல் ஆகும். நீங்கள் காத்திருந்து கொஞ்சம் அதிகமாக நேரம் கவனிக்க போறீங்க. நியாய தீர்ப்பு என்று சொல்லும்போது நாம் அனைவரும் அதிகமாக அறிந்த ஒன்று. இது ஒவ்வொருவரும் தவறும் போது தண்டிப்பதற்காக மேற்கொள்ளப்படும் தீர்மானமாகும். பழைய ஏற்பாட்டிலே 73ஆம் சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இது ஆசாப் என்னும் மனிதனால் எழுதப்பட்ட சங்கீதம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். நாம் அனைவருமே நேரத்துக்கு நேரம் விழக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து அவரே ஒப்புக்கொள்கிறார். அது பொறாமை என்னும் பொறியாகும். மற்றவர்கள் என்ன வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறது. வெளித்தோற்றத்திற்கு அவர்கள் தேவன் இல்லாமல் உலக பிரகாரமாக இருந்தாலும் கூட அவர்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் செழிப்புள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவர்கள் அதை விட்டு செல்வதைப் போல காணப்படுகிறது. இதுவே விசுவாசத்தில் உள்ள எமது பொறுமையை உண்மையிலேயே சோதிப்பதாகும். இது நாம் சந்தேகிக்க அல்லது கேள்வி கேட்க ஒரு வரையறுக்குள் நம்மை தள்ளுகிறது. ஏனென்றால் இங்கு நாம் எம்மை தேவனுக்கு அர்ப்பணித்துள்ளோம். நாம் மாத்திரம் எல்லா வகையான வியாதிகளையும் பிரச்சனைகளையும் அனுபவிப்பதைப் போல உணரலாம். அது மட்டுமல்ல, இயேசுவின் பெயரால் வெளியரங்கமான துன்புறுத்தலாக கூட இது இருக்கலாம். நாம் தேவனுக்கு விசுவாசமுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்கிறோம். நாம் அவருடைய சித்தப்படி வாழுவதற்கு முயற்சிக்கிறோம். பிற்பாடு நாம் சுற்றி பார்த்து இந்த கொடூரமான, ஒழுக்கக்கேடான, மிகவும் துன்மார்க்கமான, சரீரப்பிரகாரமான தனி நபர்களை பார்க்கிறோம். திமிர் பிடித்த மற்றும் பெருமை மிகுந்த மனிதர்களாகிய இவர்கள் எம்மை விட ஆரோக்கியமானவர்களாகவும் அல்லது எம்மை விட பணக்காரர்களாகவும் காணப்படலாம். இது எப்படி நியாயமான காரியம் என்று நாம் நினைக்கிறோம். அவர்கள் அதை விலகிச் செல்வதைப் போல காணப்படுகின்றது. நல்லது, உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய வாழ்க்கையிலே குறிப்பிட்ட தருணங்களில் இந்த காரியங்கள் எமக்கு நடைபெறுகின்றன. நான் இதை கடந்து செல்லும் போது இதை மனநிறைவு மற்றும் விரக்தியின் சுழற்சி என அழைக்கிறேன். அனைவருமே வாழ்க்கையிலே பொதுவாக நல்லது என அவர்கள் உணரும் மனநிறைவான தருணங்களிற்கூடாக செல்லுகிறார்கள். வாழ்க்கையில் அவர்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. நாம் மற்றவர்களை குறித்து மிகவும் பொறாமை கொள்ளும் நேரங்களும் இருக்கின்றது. எங்கள் சூழ்நிலைகளை குறித்து நாம் மிகவும் விரக்தி அடைகின்றோம். இந்த உணர்ச்சியின் சுழற்சிக்குள் உள்ளேயும் வெளியேயும் நாம் செல்லும் போதுதான், அதாவது அந்த விரக்தியின் நேரங்களில் நாம் மற்ற மனிதர்களை சுற்றி பார்க்க முனைந்து நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றோம். நாம் கூறியபடி தேவ பக்தியற்ற மற்றும் உலக பிரகாரமான நபர்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் எம்மை விட நன்றாக செயல்படுகிறார்கள் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். அது எம்மை விரக்தி அடைய செய்கிறது. நல்லது, இங்கு ஒரு மாயத் தோற்றம் உள்ளடங்கி இருக்கிறது. அந்த மாயத் தோற்றத்தின் ஒரு பகுதியாக மற்ற தனிநபர்களின் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து காரியங்களையும் நாம் அறிவதில்லை. ஆசாப் என்ற இந்த மனிதன் பொறாமையை குறித்து சிந்திக்கும் பொழுது பொதுவாக சரியான தீர்மானத்திற்கு வருகிறார். காலப்போக்கில் தேவன் மானிட சமநிலைகளை மேற்கொள்ளும் வழி என அதை அவர் உணர்கிறார். ஆகவே அவ்வாறு பேசுகிறார். தெய்வீக அளவுகோல்களில் சமநிலைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான வழிகளை அவர் கொண்டிருக்கிறார்.
18ஆம் வசனத்தில் அவர் நிச்சயமாகவே என்று கூறுகிறார். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய்ப் போகிறார்கள்! பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர் என்கிறார். இந்த நபர்கள் பாதுகாப்பான வாழ்க்கையை கொண்டிருக்கிறார்கள் என்னும் காரியத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். உண்மையிலேயே அந்த விதமாகவே அது தோன்றுகிறது. ஆனால் காலங்கள் செல்லும்போது கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு மற்றும் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு ஆகிய உவமைகளை இயேசு கூறும்பொழுது அவர் கூறிய உண்மைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உவமையில் ஒருவன் தம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை கிரியையில் நடப்பிக்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டியவனை போன்றவன் என அவர் சுட்டிக்காட்டுகிறார். மழை, புயல் மற்றும் வெள்ளம் போன்றவை வாழ்க்கையில் வரும்போது அது அழிந்து போவதில்லை. ஏனென்றால் அதற்கு பாதுகாப்பான அத்திவாரம் உள்ளது. ஆனால் ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளை, அதாவது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் வாழ்க்கையில் அவைகளை கிரியையில் செய்யாதிருந்தால் அவன் மணல் என்னும் பாதுகாப்பில்லாத அத்திவாரத்தில் கட்டிய நபராக இருப்பான். பிற்பாடு வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத புயல்களும் வெள்ளங்களும் வரும்போது அவனுடைய வீடு அழிக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் தமது வாழ்க்கையை தேவனிலே கட்டவில்லை. ஆசாப் முடிவிற்கு வந்த காரியம் இதுவே. இந்த நபர்கள் அதே வகையான முடிவை கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் நமது முதற் பார்வையில் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் இருப்பதை போன்று தோன்றினாலும் இது உறுதியற்றதாக இருப்பதினால் மிக விரைவாக அவை அனைத்தும் கீழே இடிந்து விழுந்துவிடும். பொதுவாகவே விளையாட்டு நட்சத்திரங்கள், திரைப்பட நட்சத்திரங்கள், ஊடகங்களுக்கு மக்கள் அதிக ஆர்வத்தை காட்டுகிறார்கள். அல்லது இணைய நிகழ்ச்சிகள் மற்றும் உணர்வுகளுக்கு அதிகம் ஆர்வம் காட்டும் இளைய தலைமுறையினருக்கு முக்கியமாக ஒரு எச்சரிப்பை கொடுக்கலாம். இங்கு பெருமையுடைய, கர்வமுடைய, பணமுடைய, இளமையான, அழகான, வல்லமையுடைய, கவர்ச்சியான, மிகவும் அதிகமான தனிநபர்கள் நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் காணப்படுகிறார்கள். இளம் பிள்ளைகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவர்களிடம் நிறைய காரியங்கள் உள்ளது என்று எண்ணுவது மிகவும் இலகுவான காரியமாகும். அவர்கள் ஆரோக்கியத்தையும் வல்லமையையும் பிரபல்யத்தையும் மக்கள் அவர்களுக்கு பின்பாக கூச்சலிடுவதையும் விருப்பமாக கொண்டிருக்கிறார்கள். இது பொறாமைக்கு ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்த, அந்த நபரை போதைப் பொருள்களால் ஈர்க்க முயற்சிக்க, தவறான வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்த சாத்தானுக்கு இலகுவான ஒரு காரியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த மாதிரியான காரியங்களே சாதாரணமாக அவர்களுக்குள் இலகுவாக வந்துவிடுகிறது. அல்லது அதிகமாக வேலை செய்வதால் நண்பர்களையும் குடும்பங்களையும் அவர்கள் மறந்து தேவனுக்கு அவர்கள் நேரம் கொடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வெற்றி அடைவதைப் போல இந்த காரியங்களை செய்வதை நாங்கள் காண்கிறோம். இந்த பொறாமையின் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அநேக வழிகள் காணப்படுகிறது. அத்தோடு நாம் அதற்கும் அதை கவனிப்பதற்கும் மிகவும் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பணக்காரர்களாய், பிரபல்யமாய், சக்தி வாய்ந்தவர்களாய், செல்வாக்குடையவர்களாய் உள்ள அநேக மக்களின் உதாரணங்களை பொதுவாக நாங்கள் காணலாம். பிற்பாடு அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அழிந்து போகிறதை நாங்கள் காணலாம். இந்த உதாரணங்கள் இளந்தலைமுறையினர் முறையோடு, குறிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் அதோடு செல்ல வேண்டாம் என அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் நிச்சயம் பயன்படுத்தலாம். ஒரு நபர் பிரபல்யத்தில் அல்லது பணத்தில் அல்லது வேறு ஏதாவது ஒரு அற்பமான அடித்தளத்தில் தனது வாழ்வை கட்டுவாராயின் அது நொறுங்கி போகிறது. இதை ஞாபகத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். தீய வாழ்க்கை முறைகள் இறுதியில் தீய விளைவுகளையே கொண்டு வருகிறது. ஒரு பாவம் முழு வாழ்க்கை முறையையும் உருவாக்காது. நாம் அனைவரும் பாவிகளே. நாம் அனைவருமே பாவம் செய்திருக்கின்றோம். எவ்வாறாயினும் பாவ வாழ்க்கை முறை அல்லது பேராசை அல்லது தவறுகள் உங்களை இறுதியில் வீழ்ச்சிக்கு கொண்டு போய்விடும். அது உங்களை தேவனிடமிருந்து பிரித்துவிடும். அதுவே மிக பெரிதான அவமானமாகும். அது தேவனிடம் இருக்கிறதான உறவில் இருந்து உங்களுக்கு பிரிவை ஏற்படுத்தி நித்திய தண்டனைக்கு வழிவகுக்கும். இதுபோன்ற கருத்துக்களை சில வேளை உலகம் கேலி செய்து சிரிக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை கேலி செய்ய முடியாது.
இந்த நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு முகம் கொடுக்கப் போகிறார்கள். அத்தோடு இந்த உலகின் நியாய தீர்ப்புக்குள்ளும் அவர்கள் முகம் கொடுக்கப் போகிறார்கள். ஒட்டு மொத்தமாக மக்கள் செய்யும் காரியங்களை குறித்து பொதுவாக நாங்கள் எண்ணும்போது, ஒன்று அவர்கள் நீதிக்கும் தெய்வ பக்திக்கும் நேராக செல்வார்கள், அல்லது உலகத்திற்கும் தண்டனைக்கும் நேராக செல்லுவார்கள். ஒரு ஊழியர் சொன்ன உதாரணத்தை நான் இன்றும் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றேன். ஒரு சிறிய சிந்தனைதான். அவர் சொன்னது, ஓர் எண்ணத்தை விதைத்து ஓர் செயலை அறுவடை செய்யுங்கள். ஓர் செயலை விதைத்து ஓர் பழக்கத்தை அறுவடை செய்யுங்கள். ஓர் பழக்கத்தை விதைத்து ஓர் வாழ்க்கை முறையை அறுவடை செய்யுங்கள். ஒரு வாழ்க்கை முறையை விதைத்து ஓர் எதிர்காலத்தை அறுவடை செய்யுங்கள். இப்படியாகச் சொன்னார். இதன் காரணமாகவே நாம் இந்த திமிர் குணமுடைய, பெருமையுடைய, உலக பிரகாரமான, தேவ பக்தியற்ற, கவர்ச்சியும் வக்கிரமும் உடைய இந்த நபர்களை பார்க்காது ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அவர்களில் செயற்திறனை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்ள நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது அவர்களை அழிவுக்கு நேராகவே வழிநடத்தும். இதற்கு மாறாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்திற்கு மேல் கட்டுகிறார்கள். சில வேளை அது தனியான பாதையாகவும் இருக்கலாம். உலகிலுள்ள அதிகமான நபர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் உங்களோடு கூட வருவார்கள் என்றும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் இதே கொள்கையை வைத்திருக்கும் தனி நபர்களாகிய மற்ற கிறிஸ்தவர்களை நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் வல்லமையுள்ள சாட்சியாக மாறும். அத்தோடு நீங்கள் மனநிறைவான நேரத்திற்கு மீண்டும் வருவீர்கள். பொறாமைக்கு இடமளிக்க வேண்டாம். கிறிஸ்துவிற்கான அர்ப்பணிப்பிலிருந்து உங்களை புறம்பாக்கும் அதிருப்திக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையை பரலோகத்தின் விளைவிற்கும் நித்திய நோக்கத்திற்காகவும் விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக நீங்கள் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனாகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரோடு கூட வாழ வேண்டும், அல்லது உங்களுடைய வாஞ்சையின்படி பூலோகில் உள்ள எந்த ஒரு குறிக்கோளுக்காகவும் வாழ முடியும். நீங்கள் எடுக்கின்ற அந்த தீர்மானத்திற்கு விளைவுகள் இருக்கின்றது. சிருஷ்டிகராகிய தேவனுக்கு முன்பாக ஒரு நாளில் நீங்கள் நிற்கப் போகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உலகிலுள்ள தற்காலிக வெற்றிகளுக்காக முட்டாளாகாதிருங்கள். தேவனுடைய மகிமைக்காக வாழுங்கள். உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை ஆகியவை உங்களுடைய நித்திய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுகின்றன என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நித்திய பொக்கிஷங்களையே தேடுங்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் பொல்லாதவர்களை பற்றி பொறாமைப்பட மாட்டீர்கள். ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் எல்லா செயல்களிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துங்கள். நாங்கள் ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். உலகம் காட்டுகின்ற அநேகமான மாயையான காரியத்தில் அவர்கள் விழுந்து விடா வண்ணம் உம்மையே நோக்கி பார்த்து நித்திய மகிமையையும் உம்மோடு வாழுகின்ற அந்த மேலான பாக்கியத்தையும் அவர்கள் பார்த்து உம்மையே இறுக பற்றி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய வருகை வரை காத்துக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டதற்கு நன்றி. நிகழ்ச்சி குறித்த உங்கள் அபிப்பிராயங்களை, உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நல்லாசிகளை கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் நேர்களே. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 071 977 9944 071 977 99 44. மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.